ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான் லைப்ரரி. இன்றைக்கான வீடியோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மல்லிச்செடி. விளையாட்டாக கோரியண்டர் சீட்ஸ் போட்டேன், வருமானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஊசி முல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சின்னதாக வளருது. நெக்ஸ்ட்டு செடி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு விதமான நந்தியாவட்டப்பூ. இது வந்து மாலையில் கட்டுறதுக்கெல்லாம், இந்த மேரேஜ் மாலையில் இந்த மாதிரி ஆர்கனைசிங் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த செடி பார்த்திங்கன்னா பெரிய நந்தியாவட்டப்பூ. மோஸ்ட் ஆஃப் இது வந்து நாங்கள் சாமிக்கு தான் வைப்போம். இந்த செடி பார்த்திங்கன்னா மரம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பிரான்ச்சஸ் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா பப்பாளி மரம். இது வந்து ரொம்ப குட்டி மரமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது சீட்லெஸ் பப்பாயா. ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் நான் வந்து நிறைய ரோஸ் செடி காட்டுவேன். ஏன் அப்படின்னா, பாப்பாவோட பர்த்டேக்காக ரிட்டன் கிஃப்ட் வாங்கினது வந்து செடி தான். ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தது போக மீதியான செடியெல்லாம் நாங்கள் எங்களோட தோட்டத்திலே வச்சுட்டோம். எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ரெட் கலர் தான் மீதியாச்சு. இப்போ பார்க்குறது வந்து செண்பக மலர். இதுதான் பாப்பாவோட பர்த்டேக்காக பாப்பாவே வச்ச செடி. நான் கண்டிப்பாக இதை ஷார்ட்ஸில் அவங்க வைக்கும்போது என்னென்ன பண்ணாங்கன்றதை அப்லோட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். இது வந்து எல்லோ கலர் ரோஸ், கொஞ்சம் பெரிய ரோஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இது ஆடுகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்குள்ளே படாத பாடாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் இது ஆடு கடிச்சிரும். கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் இப்போ தான் புதுசாக வருது. பழசு வந்து அறுவடை பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இது வந்து ரொம்ப பெரிய செடி, நம்ம கைவிட்டு பறிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பூ வைக்கும். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் பக்கமே ஒரு கொய்யா செடியும் இருக்குது. அது வந்து தானாக வளர்ந்துருக்கு. சரி, அது வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், பழம் ஏதாவது வச்சுச்சுன்னா. மஞ்சள் செடியும் வீட்டில் இருக்குது. தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் நாங்கள் அங்கேயே அறுவடை வச்சு சாமி கும்பிட்டுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 தென்னங்கன்று எங்கள் வீட்டில் இருக்குது. அதுவும் இன்னும் காய வைக்கலை, கொஞ்ச நாள் கழித்து தான் காய வைக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் ரெட் ரோஸ் தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் இந்த ரெட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். மாமரம். பட் ஆனால் என்ன பழ வகைன்னு இன்னும் தெரியல. கூடிய சீக்கிரம் இது பழம் வச்சதுமே அப்டேட் பண்ணுறேன். காய் பூவெல்லாம் வந்துருச்சு, பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பிங்க் கலர் அரளிப்பூ. இது ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் பார்க்குறதுக்கே. இப்போ பொமிகிரானட் செடி வந்து துளிர் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் காய் வைக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன செடின்னு தெரியல. நீங்கள் பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன செடின்னுட்டு. மோஸ்ட் ஆஃப் நான் இந்த பூ வந்து சாமிக்கு வைக்க யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி செடி வந்து அதிகமாக இருக்கும். சாயில் செட் ஆகிடுச்சா என்ன அப்படின்றது தெரியல. எங்கள் வீட்லேயும் வந்து வெள்ளம் ஒரு அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு இந்த மாதிரி கூட அடுக்கடுக்காக கூட கலர்ஃபுல்லாக நிறைய செம்பருத்தி செடி இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி அதெல்லாமே அந்த சைடு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அது எல்லார் வீட்லேயும் இருக்குன்றதால நான் வீடியோவில் அதை வந்து ஷூட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இட்லி பூ. இது வந்து கொஞ்சம் மரம் மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்குற செடி என்னென்னா பிரிஞ்சி இலை. இது வந்து பிரியாணிக்கு போடுறோம் இல்லையா, அந்த பிரிஞ்சி இலை, அந்த மரம். இது வச்சு 8 months ஆகுது. செம வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு செடி பார்த்திங்கன்னா வெள்ளை அரளிப்பூ. இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் பூச்சியெல்லாம் உட்காந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.